வணக்கம். நாகர்கோயில் மாநகர முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் மாநகராட்சி 48வது வார்டிற்கு உட்பட்ட இடலாக்குடியில் அமைந்துள்ள சதாபனி ஷேக் தம்பி பாவலர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2023-2024 கல்வியாண்டில் +2 தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற ஹரிஸ் என்ற மாணவனுக்கு ரூபாய் 50,000 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற பிரஜின் என்ற மாணவனுக்கு ரூபாய் 25,000 கல்வி உதவித்தொகையாக வழங்கும் நிகழ்ச்சி மாமன்ற உறுப்பினர் ஃபியாசா ஹாஜிபாபு தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் மாணவர் சங்க துணைத் தலைவர் ஷேக் முகமது, முன்னாள் மாணவர்கள் அன்வர் அலி, ஷாஜகான், ஷேக் ஃபரீத், கணினி ஆசிரியை நாகம் உள்ளிட்ட ஆசிரியர்கள் முன்னிலை வகித்தனர். ஊக்கத்தொகையினை வழங்கிய KM அப்துல் காதர், மக்கின் அப்துல் சமத், வழக்கறிஞர்கள் VB பாபு, J ஜவஹர், ஊனா சாகுல் ஹமீத், ஹஜ் தாஹா ஃபருக், அமீன் அல்லமா ஆகியோரை ஸ்காட் கல்லூரி முன்னாள் முதல்வர் டாக்டர் ஜேம்ஸ் ஆர் டேனியல், பெட் கல்லூரி தாளாளர் சாகுல் ஹமீத் ஆகியோர் பாராட்டி பேசினர். முன்னதாக முன்னாள் மாணவர் சங்க தலைவரும் கல்வியாளருமான SR ஹாஜிபாபு அனைவரையும் வரவேற்க முதுகலை ஆசிரியர் ஜேம்ஸ் சந்திரகுமார் நன்றி கூறினார். இதனைத் தொடர்ந்து +2 தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண் பெற்று தேர்வில் வெற்றி பெற SR ஹாஜிபாபு, ஃபியாசா ஹாஜிபாபு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நாள் சதாபதானி ஷேக் தம்பி பாவலர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒரு வரலாற்று முத்திரை படித்த நாள். மிகச்சிறந்த மாணவர்களாக உருவாக்குவதற்கு ஊக்கத்தொகை வழங்குகிறார்கள். இந்த பள்ளியின் மேனாள் பள்ளி மாணவர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் இன்று மேனாள் மாணவர் சங்கம் மிகச்சிறப்பாக செய்திருக்கின்றது. அதன் பொறுப்பாளர்கள் எல்லோரையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். பரிசு பெற்ற மாணவர்கள் எல்லோரும் தங்களுடைய பெற்றோர்களோடு வந்தார்கள். அந்த 2 தாய்மார்களையும் நான் பார்த்தேன். அவர்கள் முகத்திலே ஆனந்த கண்ணீர். அவர்களால் பேச முடியவில்லை. உங்கள் மகன் வெற்றி பெற்றதற்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? அந்த தாயார் அருமையாக அமைதியாக பதில் சொன்னார். அந்த அமைதிக்குள்ளான பதிலில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊக்கத்தொகையை என்னுடைய குழந்தைக்கு நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அவன் தொடர்ந்து இன்னமும் சிறப்பாக படித்து அவன் தற்போது படிக்கின்ற கல்லூரிக்கும் ஏற்கனவே படித்து முதல் மதிப்பெண் பெற்று ஊக்கத்தொகை பழைய மாணவர் சங்கம் சார்பாக பெற்ற இந்த பள்ளிக்கும் சாட்சியாக பெருமை சேர்க்கின்ற புகழ் சேர்க்கின்ற ஒரு மாணவனாக அவர் வர வேண்டும் என்பதே எங்கள் அவா அந்த பெற்றோர்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். இதை ஏற்பாடு செய்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் தலைவர், செயலர், பொருளர், ஊர் பெருமக்கள், இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரும் பாராட்டுக்குரியவர்கள். அடுத்த முறை இப்படி பரிசு வழங்குவதோடு கூட சேர்த்து ஒவ்வொரு பாடத்திலும் அதிக மதிப்பெண் எடுத்தவர்கள், ஒரு முதல் மதிப்பெண் பெறுவதற்கு காரணமாக இருந்த ஆசிரிய பெருமக்கள், 100 விழுக்காடு தேர்வு வீழ்ச்சி இந்த பள்ளி தயாராக்கும் என்றால் அதற்கு காரணமாக இருந்த ஆசிரியர்கள், இவர்களையும் நாம் அங்கீகரிக்கின்ற பொழுது இந்த பள்ளி மிக உயர்ந்த நிலைமைக்கு வரும். இவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு இவர்களை ஊக்குவித்து நாட்டின் நாளைய நல்ல ஒரு குடிமக்களாக, ஒரு பிரஜைகளாக அவர்கள் உருவாக்குவதற்கு பண்டித ஜவஹர்லால் நேரு, இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சர் சொன்னார், இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்கள். அப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்குகின்ற பணியை மிகச்சிறப்பாக இந்த அரசு மேல்நிலைப் பள்ளியின் மேனாள் மாணவர் சங்கம், நாங்கள் பயின்றோர் கழகம் என்று அழைப்போம், பயின்றோர் கழகத்தின் பொறுப்பாளர்கள் செய்திருப்பதை நான் மனந்திறந்து பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தொடரட்டும் உங்கள் பணி. இதைவிட இன்னமும் ஒரு வீச்சு அடுத்த அடி முன்னாடி எடுத்து வையுங்கள். இந்த பயன் எல்லோருக்கும் சென்று அறையட்டும். நான் கொஞ்சம் ப்ராட் பேஸ்டாக பரந்து விரிந்த ஒரு தளத்திலே இந்த பரிசுகள் எல்லாம் கிடைக்கப்படும் என்றால் இதற்கு காரணமாக யார் யார் இருந்தார்களோ எல்லோரும் அங்கீகரிக்கப்பட்டு தொடர்ந்து இந்த கல்வி பணியை, கல்வி கற்றுக் கொடுக்கின்ற பணியை, கற்கின்ற பணியை நாங்கள் வேகத்தோடும் உத்வேகத்தோடும் விவேகத்தோடும் அறிவோடும் ஞானத்தோடும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆத்மீக உணர்வை அவர்களுக்கு தரட்டும். பொறுப்பான அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537